கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட மன நிம்மதியோட வந்து கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவாக போகிறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் வந்து நம்ம முன்னேற்பாடுகளாக பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்லை 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லேயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்களில் நின்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலாக பணம் வாங்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கரப்ஷனை வந்து முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவிலில். இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கோயில்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஸ்ட்ரக்சரலாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியிலாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க மனதளவில் மகிழ்ச்சியாக தரிசனம் செய்துவிட்டு திரும்ப போகக்கூடிய அளவுக்கான நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. கடந்த அதிகாரிகள், கடந்த ஆட்சியாளர்கள், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய இந்த கோவில்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கடவுளை நம்பி கோயிலுக்கு ஒரு மன அமைதிக்காக வரக்கூடிய மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது வந்து நிறைய குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதற்கான விஷயங்களெல்லாம் மாற்றி கோயிலுக்கு மக்கள் மன அமைதியோட மன நிம்மதியோட வந்து கடவுளை கும்பிட்டு அவங்க மன நிறைவாக போகிறதுக்கான பல்வேறு வழிமுறைகள் வந்து நம்ம முன்னேற்பாடுகளாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் தரிசன முறை அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி அமல்படுத்த போகிறோம்? அது ஒரு கோயிலில் மட்டுமா, எல்லா கோயில்லையுமா? அது கிளாரிட்டி இது நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் தரிசனத்திற்கான அந்த டோக்கன் புக் பண்ணுறதுக்கான ஒரு வசதி இருக்குது. பட் ஆனால் அந்த வசதி வந்து முழுமையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அது முழுமையாக பயன்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கடந்த ஆட்சியில் நிச்சயமாக அதை பண்ணலை. அது சும்மா ஒரு பேரு அளவில் தான் இருக்குதே தவிர்த்து அதை பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவோ அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதோ லாஸ்ட்டு 5 வருஷத்தில் எந்த செய்யவே இல்லை அந்த ஆட்சியாளர்கள். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, குறிப்பாக ப்ரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கான அந்த டோக்கன்கள் வழங்குவதற்கு, அதே போல் வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதற்கான விஷயங்களையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. 1 மணி நேரத்தில் இவ்வளோ பேர் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து திருப்பதி போலவோ சபரிமலை போலவோ ஸ்டாண்ட் அலோன் டெம்பிள் கிடையாது, தனிப்பட்ட ஒரு கோயில் மட்டும் கிடையாது. நமக்கு வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. அப்போ 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கும்போது அதை நம்ம பல்வேறு கிளாஸிஃபிகேஷனில் பிரித்து வச்சுருக்கோம். அதோடைய வருவாயை பொறுத்து பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அந்தந்த கோயில்களின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்திற்கோ இல்லை 2 மணி நேரத்திற்கோ எத்தனை பேர் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொண்டுட்ருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையிலான அந்த டோக்கன்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து நம்முடைய வெப்சைட்டில் இன்கார்பரேட் பண்ணி அந்த அளவிலான எண்ணிக்கையில் பக்தர்களை வந்து தினசரி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து நம்ம ஈடுபட்டுருக்கோம். இதன் மூலயமா இப்போ நீங்கள் தினசரி நியூஸ் வருது இல்லையா, திருவண்ணாமலையில் திடீர்னு கூட்டம், வார இறுதி நாளில் கூட்டம் வந்துருச்சு, திருச்செந்தூரில் திடீர்னு ஒரு முக்கிய விழாவில் கூட்டம் வந்துருச்சு, பழனியில் திடீர் கூட்ட நெரிசலாக. அப்போ இந்த மாதிரியான இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸை வந்து நம்ம இந்த ஆன்லைன் போர்ட்டல் மூலமா சரி பண்ண முடியும். அதே சமயத்தில் இது எல்லாமே ஆன்லைனில் வழங்கப்படும் பொழுது யாரும் வந்து இவ்வளோ டோக்கன்கள் தான் இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம், அந்த கோயிலில் 2 மணி நேரத்தில் 1000 பேருக்கு தான் நம்ம டோக்கன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 1000 டோக்கன்கள் வந்து இணையதளம் வாயிலாகவும் குறிப்பாக ஒரு தப்பான ப்ரொபகண்டாவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இணையதளம் மட்டும் கொண்டு போயிட்டிங்கன்னா வந்து அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய அரசு எப்போதும் அடித்தட்டு மக்களையும் ஏழை எளிய மக்களையும் மனதில் வைத்து தான் எல்லா முடிவுகளையும் எடுப்போம். இது இணையதளத்தில் மட்டும் கிடையாது. நிச்சயமாக இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லேயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குவதற்கான அந்த நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கிறோம்.
அதே போல் உள்ளூர் மக்கள் தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டி செய்கிறதுன்றதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு கோணங்களில் வந்து நம்ம அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். வார இறுதி நாட்கள் மட்டுமா, விசேஷ நாட்கள் மட்டுமா? இல்லை, எல்லா நாட்கள்லையுமே வந்து இந்த திட்டங்கள் இந்த இணையதளம் மூலமாகவும் நேரடியாக கவுண்டர்களையும் நம்ம எந்த எண்ணிக்கையில் வந்து டோக்கன்ஸ் கொடுக்குறோமோ அந்த எண்ணிக்கையிலான பக்தர்கள் உள்ளே சென்று அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கான முயற்சிகளை தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இல்லை, நடைமுறை சிக்கல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தினசரி வந்து இவ்வளோ கூட்டம் அதிகமாகிடுச்சு, இவ்வளோ பெரிய க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் அரசாங்கம் தவிக்குது, இவ்வளோ கூட்டம் வந்தால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற சூழ்நிலைக்கு வரும்போது அதற்கான கவுண்டர் மெஷர்ஸை நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்போ நடைமுறையில் நம்ம இதை கொண்டு வரும்போது அதற்கான சாதக பாதகங்களை பார்த்து அதற்கேற்றார் போல சில மாற்றங்களையும் நம்ம செய்து போகிறோம். ஏற்கனவே கோயில்களில் வந்து கட்டண தரிசனத்தையே வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி வந்து பல வருடங்களை வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இறைவனை தரிசிக்க போகும்போது அதுக்கு கட்டணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டண தரிசனம் ரத்து செய்யணும் அப்படின்ற சூழலில் வந்து இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டத்தில் கட்டணம் வசூலிக்கப்படுமோ அதை எப்படி? இல்லை, இப்போ ஆல்ரெடி வந்து கடந்த ஆட்சிகள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு தரிசனம் இருக்குது, ஃப்ரீ தரிசனன்ற அந்த கான்செப்ட் வந்து எல்லா கோயில்கள்லையுமே இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இது தொடர்பான முடிவுகளை வந்து இந்த மாடியூல்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற முடிவுகளை வந்து நாங்கள் எடுப்போம். முதல்ல வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் இந்த டிக்கெட்டுகளை வைத்து இந்த டோக்கன்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து போலி டோக்கன்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கோயில் வாசல்களில் நின்றுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் இல்லீகலாக பணம் வாங்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி கரப்ஷனை வந்து முதல்ல நம்ம ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம் கோவிலில். ஏன்னா இன்றைக்கு வந்து கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவச தரிசனம் கியூ இருக்குது, பெய்டு தரிசனம் கியூ ஆல்ரெடி இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கியூவில் நின்று நேரம் நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர்கிட்ட காசை கொடுத்துட்டு நேரடியாக சிலர் உள்ளே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அந்த மக்கள் எவ்வளோ மன வலியில் இருப்பாங்க, நம்ம இங்கே கியூவில் நிற்கும் போது அவங்க காசு கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்களே அப்படின்ற மன வலி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கரப்ஷனை முதல்ல ஒழிக்கணும் கோவிலிருந்து அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் ப்ளஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே பண்ணுறதுக்காக தான் இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு. எளிமையான நடைமுறையாக இருக்கிற வரைக்கும் சிக்கல் இல்லை. இப்போ இது ஆன்லைன் மூலியமாக பண்ணணும் போது ஏஜென்ட்ஸ் அதிக அளவு உருவாங்க. இப்போ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது முதற்கொண்டு பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன சீனியர் சிட்டிசன் போன்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க மொபைல் ஆக்சஸ்லாம் பெரிய அளவு இருக்காது. இவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் உருவாயிருவாங்கல்ல, அது போன்ற விஷயங்களையும் இதுதான் நான் அவங்ககிட்ட முதல்லே சொன்னேன். அதுதான் அவங்ககிட்ட முதல்லே சொன்னேன். கவுண்டர்களில் நம்ம டிக்கெட் வந்து அந்த டோக்கன்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு கவுண்டர்லேயே நம்ம அந்த வசதிகளை செய்து நம்மளுடைய HRNC ஸ்டாஃப்ஸை வச்சு அந்த டோக்கன்களை வந்து கொடுப்பதற்கான வழிவகை செய்ய போகிறோம். இன்னொன்று, ஆல்ரெடி HRNCயில் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டமை தான் நம்ம வந்து மெருகேற்ற போகிறோம். அதை வந்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் மெருகேற்ற போகிறோம்னு சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் சொல்வது போல் வந்து இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸு, ஒரு ஏஜென்சி வந்து பல்காக டிக்கெட் புக் பண்ணுறது, அது போன்ற செயல்முறைகள்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இது முழுக்க பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வாட்ஸ்அப் மூலியமாகவே வந்து எப்படி நம்ம ஒரு கேஸ் புக்கிங் பண்ணுறோமோ அந்த மாதிரி எப்படி இந்த டோக்கன்களை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறது, அதே மாதிரி இந்த டோக்கன்களை வந்து புக் செய்து எடுக்கும்போது உடனடியாக அது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு போல பல்வேறு கோணங்களில் நாங்கள் ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து இதை சில கோயில்களில் மட்டும் ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கிறோம். ஏன்னா எடுத்த உடனே இதை தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அப்புறம் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா இதை பற்றி நிறைய வந்து ப்ரொபகண்டா பண்ணுறதுக்கான நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல ஒரு ட்ரையல் அண்ட் எரராக சில கோயில்களில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு படிப்படியாக முதல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்கள், அதுக்கப்புறம் ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய கோயில்கள் படிப்படியாக இதோட இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கும். பட் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து செயல்பட தயாராக இருக்கிறோம். HRNC கோயில் மட்டுமா இல்லை பிரைவேட் கோயிலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? முதல்ல HRNC கோயில்களுக்கு இதை பண்ணுறோம். அதற்கு பிறகு படிப்படியாக என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சார், திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தாவேக அரசு திமுகவோட வருஷம் 2 நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படி பண்ணுறது? அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. அதை வந்து தலைமை செய்யும். நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே போல் கடந்த ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறையில் எவ்வளோ முறைகேடுகள், எவ்வளோ கோயில்கள்? நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் இந்து சமய அறநிலைத்துறையின் கோயில்களில் நடைபெற்ற முறைகேடுகள் பற்றிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் இப்போ தான் வந்து எடுத்து அதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நிறைய வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் வந்து உணர்றேன். அப்போ இதை யார் செஞ்சாங்க, எதற்காக செஞ்சாங்க, இதில் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்கிறாங்க, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும்
அன்னதானமாக இருக்கட்டும், இல்லை நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய உண்டியல் காணிக்கைகளாக இருக்கட்டும், இல்லை தங்கங்களை உருக்கி அதை வந்து டெபாசிட் செய்ததாக இருக்கட்டும்னு பல்வேறு விஷயங்களை வந்து இப்போ தான் ஆரம்பித்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆய்வின் அடிப்படையில் இது எல்லாத்தையும் 360 டிகிரியில் ஆய்வு செய்து இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இது என்ன நடந்திருந்தாலும் அதை பொதுமக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்வதற்கும் கடந்த ஆட்சிக்கு முன்னாடி வந்து யானைகள் புத்துணர்வு சொல்கிறேன். இதை முடிச்சிடுறேன். ஸோ இதை வந்து பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையாக இந்த மாதிரியான முறைகேடுகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேர் பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் மீது தண்டனை எடுக்கப்படும்ன்றதை மிக தெளிவாக சொல்லுது. திருப்பூர் விவகாரத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து முந்தைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை பின்பற்றுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேற ஒரு கருத்து சொல்கிறீங்க. வேற ஒரு கருத்தை சொல்லலையே. முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை வந்து எங்கள் கட்சியினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த கான்செப்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நான் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன விஷயங்கள் இருக்கோ கேளுங்க, பதில் சொல்கிறேன்னு சொல்கிறேன். கட்சியை பொறுத்தவரை டிவிக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ் பிளட்டாக வந்தீங்க. இப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வரும்போது இந்த கட்சிக்கான யூனிக்னஸ் தனித்துவம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ கூர்ந்து போன சக்தின்னு சொன்ன இடங்கள்ல இருந்து தான் இப்போ அதிகமாக வராங்க. இப்போது யங் பிளட்டாக இருந்தால் நீங்கள் முதற்கொண்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இளம் அமைச்சராக வந்துட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பிரதிநிதித்துவம் கட்சியில் ஏற்கனவே ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவங்களுக்கானது இருக்கு. அதில் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்திருப்பாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போல கிடையாது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், எங்களுடைய விஷன், எங்களுடைய மிஷன் என்னவோ அதை உள்வாங்கிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அப்படி நடைபெறக்கூடிய வகையில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அனுபவிப்போம். அப்போ இதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வரோம், நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்ற முறையில் உள்ளவர்களுக்கு மட்டும் தான் இங்கே அனுமதி கிடைக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல் எந்த விதமான தவறுகளும் நடப்பதற்கு ஒரு காலமும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதிக்க மாட்டார். அதை வந்து அவரே நேரடியாக கண்காணிப்பார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் எங்களுக்கே அவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதுதான். அதிமுக தீர்ந்து போன சக்தி இல்லை, தீர்த்து கட்ட போகிற சக்தி அப்படின்னு சொல்லி தாவேக்கு ஐடி விங்குக்கு ஏடிஎம்கே ஐடி விங் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, கட்டணம் கொடுத்துருக்காங்க. நிலவரம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்க்குறீங்க, மக்கள் பார்க்குறாங்க. இதுக்கு மேலேயே நான் பதில் சொல்லி தெரியணும். அதிகப்படியாக குலதெய்வங்களை எடுத்துக்கிறாங்க, அது வந்து தவிர்க்கப்படணும். மக்கள் நிறைய இல்லை, அதுதான் ஒவ்வொரு புகார்களுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிராம கோயில்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா புகார்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஒன்றொன்றாக தானே ஆய்வு செய்து நம்ம அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்த மேனிகள் தான் இருக்குது. அது விசாரிக்கணும். தீர விசாரிச்சு 2 பார்ட்டி பக்கம் விசாரிச்சா தான் நமக்கு என்னன்னு தெரியும். அதற்கான ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளணும். கோயில் யானைகள் இப்போ புத்துணர்வு முகாம்னு சொல்லி போட்டு மேட்டுப்பாளையம் பண்ணியிருந்தாங்க, அதிமுக ஆட்சியில் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கடந்த முறை வந்து டிபார்ட்மெண்ட் மீட்டிங் போகும்போது சார்ட்ட சொல்லியிருந்தேன். பல ஆண்டுகளாக இது நடக்காமல் இருக்குது. அதே போல் நிறைய யானை பாகன்கள் வந்து இதை வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை இருக்குமோ எடுத்து அந்த யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை நடத்துங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அஃபீஷியலாக அறிவிக்கும். இளம் வாக்காளர்களை கவருவதற்காக டிஎம்கே ஒரு பக்கம் ஜென்சி மீட்டிங் நடத்துறதாகட்டும், அண்ணாமலை புதிய போர்ஸா விஜய்க்கு மாற்றா வருவாருங்கிற அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிற வரைக்கும் வந்துட்டு இருக்காரு. தாவேக்கா இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு கொள்கைகளை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து போகுது? எங்களுடைய கொள்கைகளில் நாங்கள் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு வந்து தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நிர்வாகத்தை தூய்மையாக நடத்திய ஐயா காமராஜர் அவர்களையும் வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலை அம்மாள் அவர்களையும் முன்னிறுத்தி இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் அவர்களுடைய கொள்கைகளை வந்து முன்னிறுத்தி தான் நாங்கள் வரோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஆட்சி கட்டிலில் அமர வச்சிருக்கிறாங்க. அந்த கொள்கையில் மிக சரியாக நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மக்களுக்கும் தெரியும், இளைஞர்களுக்கும் தெரியும். யார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைவர் யார் என்றால் தமிழக வெற்றி கழகம் எங்கள் முதல்வர் தான் தெரியும். அதனால் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. முன்னாள் முதல்வர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்கள் 6 மாதம் வரை டைம் கொடுக்கலான்னு பார்த்தோம், ஆனால் 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க. நடந்துருச்சா? அதனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம மக்கள் பணியை சந்திப்போம். ஆய்வு எந்த கோயில் பண்ண போறீங்க அடுத்தது? ஒவ்வொரு கோயில்கள் தொடருமா சார்? போன தடவை பண்ணியிருந்த போது அர்ச்சகர்களை அவமதித்து விட்டீர்கள், உள்ளூர்காரங்களை அவமதிச்சிங்கன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடருமா? கடுமையான நடவடிக்கைகள் தொடருமா? கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லையும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயிலில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பணப்பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யார் தவறு செஞ்சிருந்தாலும்
எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வது தான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு என்னை சாதி பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு வெட்ட வெளிச்சமான உதாரணம். நிச்சயமாக நடவடிக்கைகள் தொடரும். கோயில்கள் தூய்மையாக்கப்படும். கோயில்கள் மக்கள் மன நிம்மதியோடு சென்று கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி அமைக்கப்படும். நன்றி.